ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்யணுமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரியே வீட்டில் வந்து நான் இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க. கூடுதலாக ரெஸ்டாரண்ட்டில் இதே ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்வினோம். நான் இன்றைக்கு செய்ய போகிறது வந்து மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ். அதாவது வந்து இந்த சீ ஃபுட்ஸும் சிக்கனும் சேர்த்து செய்ய போகிறேன். கணவாய் இறால் எல்லாமே சேர்த்து இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறையில் செய்தால் இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும். நான் வந்து நெடுவிலும் கெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்கிறேன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கிறது. இதுக்கு வந்து நான் கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்தோம்டா, கத்தியால் கட் பண்ணி எடுக்கிறது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக அந்த கேரட் சீவிர தட்டில் வந்து சீவி எடுக்கிறத விட இப்படி கட் பண்ணி எடுத்தால் வாயில் கடிபட்டு கொண்டு நல்லாவே இருக்கும். அதோட நான் வந்து லீக்ஸும் எடுத்து அதையும் இந்த குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். மற்றது வந்து வெங்காயமும் சின்ன எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகாயும் நான் வந்து சேர்த்துருக்கேன். உரைப்பு இருந்தால் நல்லா இருக்குமேண்டு. வீட்டில் வந்து குட்டி சிரிக்கணுமென்று சொன்னால் அவைக்கு வந்து உரைப்பு சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த பச்சை மிளகாயை போடாமல் விடலாம். இல்லைன்னு சொன்னால் நம்மளை 2 பச்சை மிளகாய் சேர்த்தாலும் உரைப்பாகவும் நல்லாவும் இருக்கும். அதோட வந்து கூடுதலாக ரெஸ்டாரண்ட்டில் செய்யல இந்த மாதிரி கோவா கேரட் லீக்ஸை தான் சேர்ப்பாங்க. நானும் வந்து இன்றைக்கு கோவாவும் எடுத்து ஒரு சின்ன துண்டு அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையுமே செய்து வச்சிட்டோம்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது வந்து சரியான ஈஸி. ரைஸும் வந்து செய்து வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து கொஞ்ச நேரத்திலேயே செய்திடலாம். இப்போ தேவையான எல்லா திங்ஸுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சுட்டு செய்யக்குள்ள நாங்கள் வந்து அவசரம் இல்லாமல் குயிக்காக வந்து செய்து முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் ரைஸ் போடுறதுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தோம்னா உதிரியாக வந்து ரைஸ் வரும். இல்லையா ஃப்ரைட் ரைஸுக்கு அந்த உதிரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பூ மாதிரி குழஞ்ச மாதிரி இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. அதால் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ரைஸையும் வந்து போட்டுட்டேன். இப்போ ரைஸ் வந்து வெந்து வர விட்டி நாங்கள் வந்து அதை வடித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான மரக்கறி எல்லாமே சும்மா சிம்பிளாக உடனே செய்திடலாம். ஏன்னு சொன்னால் அது வந்து நல்லாவே வேக விட தேவையில்லை. கொஞ்சம் வந்து அரைப்பதமாகவே எடுக்கிறதால முதல் வந்து ரைஸை வடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து வடிச்சு எடுத்தாச்சு. இது பாருங்க இவ்வளவு பூ போல் நல்ல உதிரியாக வந்திருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நல்லா இருக்கும். நான் இன்றைக்கு எடுத்துருக்கிறது பாசுமதி அரிசி. அதில் தான் நான் இன்றைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். நார்மலாக வந்து ஸ்ரீலங்காவில் சம்பா அரிசின்னு சொல்கிறது அதுலேயும் கூட செய்வாங்க. அதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போகிறேன். இதில் வந்து முதலாவது இந்த கணவாய்க்கு வந்து கணவாய் சிக்கனுக்கு வந்து நான் உப்புத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து வச்சிருந்தேன். நான் அதை வந்து இப்போ எண்ணெயில் வந்து பொரிச்செடுப்போம். இந்த கணவாய் வந்து பொரிச்செடுக்கும் போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பொரிச்செடுக்கணும். என்ன சொன்னால் இது வந்து வெடிக்கும். பார்த்து வந்து நாங்கள் அவதானமாக இதை வந்து பொரிச்செடுத்துடணும். அதே மாதிரி இந்த சிக்கன் மற்றது வந்து இறால் எல்லாத்தையுமே முதலே பொரிச்சு எடுத்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்து வச்சிருவேன் நான். அதுக்கு பிறகுதான் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கூடுதலாக ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடக்க அதில் வந்து இந்த மாதிரி நிறைய இறால் மற்றது சிக்கன் எல்லாமே கிடைக்காது. சண்டை பிடிச்சி தான் சாப்பிடுவோம். என்னன்னு சொன்னால் எனக்கு இறால் வரையில்லை, எனக்கு சிக்கன் வரையில்லைன்னு சொல்லி நாங்கள் வீட்டில் செய்யக்க எங்களுக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைச்சி செய்யலாம். சிக்கன் நிறைய வேணுமெண்டா நிறைய சிக்கன் சேர்த்து நிறைய இறால் சேர்த்து எங்களுக்கு ஏற்ற மாதிரியே செய்து கொள்ளலாம். நெடுகளும் இந்த மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நாங்கள் வீட்டிலேயே ஆரோக்கியமாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செய்து சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து ப்ரானை வந்து இறாலையும் வந்து நான் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி சிக்கனும் வந்து நார்மலாக இந்த மாதிரி நல்லாவே பொரிஞ்சு வரணும் வண்டியில் ஒரு கணக்காக வந்து பொரிஞ்சு வந்த பிறகு அதையும் வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து நான் முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டை வந்து ஒரு 3 முட்டை அப்படி சேர்த்தா ஓகேயா இருக்குது. நான் செய்ய போகிற அளவுக்கு வந்து 3 முட்டை கரெக்டாக இருக்குது. நீங்கள் செய்கிற அளவுக்கு வந்து முட்டையே சேர்க்கலாம். முட்டை சேர்த்தா நல்லா இருக்கும். கூடுதலாக ரெஸ்டாரண்ட்டில் வேண்டியக்குள்ள
நிறைய முட்டை சேர்க்க மாட்டினோம். நாங்க வீடுகள்ல செய்ய நிறைய முட்டை சேர்த்து செய்யலாம். எங்களுக்கு விருப்பமான மாதிரி நாங்க வந்து இந்த சேர்த்து செய்யற பொருட்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். எங்களோட இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. முட்டைய வந்து இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் டைப்ல வந்து நான் ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துட்டேன். நல்லாவே குட்டி குட்டியா இல்லாம கொஞ்சம் பூ மாதிரி இந்த மாதிரி செய்து எடுத்துட்டு, இப்ப வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நான் அந்த கடாயிலேயே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, அதோட இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்த சேர்க்கிறேன். இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி கறிக்கு மாதிரி வதங்கி வரக்கூடாது. நார்மலா ஒரு கொஞ்சமா வதங்கி வந்தாலே காணும். ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அரைப்பதமா இருந்தா தான் அது வந்து டேஸ்ட்டா இருக்கும். கூடவே வந்து வெட்டி இந்த குட்டி குட்டியா மிளகாய வந்து நீட்டு நீட்டா போடாம சின்ன சின்னனா வெட்டி வச்சுட்டு, அதையும் சேர்த்துட்டு, கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அதோட இஞ்சியும், கூடவே உள்ளியும் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி வச்சிருந்தேன் நான். அதையும் வந்து பேஸ்ட்டை அரைச்சு சேர்க்கிறத விட இந்த மாதிரி நசுக்கி சேர்த்தா கொஞ்சம் வாசமாவும், நல்லாவும் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்ல. இந்த மாதிரி வெங்காயத்த நல்லா வதங்க விடாம, இப்ப வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிற இந்த கேரட், அதோட வந்து கோவா எல்லாமே சேர்த்து நாங்க வந்து ஒரு அரைப்பதமா வந்து இத வதக்கி எடுக்க போறோம். நல்லாவே வதங்க விட்டு கலர் மாறிச்சுதுன்னு சொன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நல்லா இருக்காது. நார்மலா கலர் அதே கலர்ல சும்மா வதங்கி சூட்ல வந்து வதங்கினாலே நல்லா இருக்கு. வெட்டி வச்சிருக்கிற எல்லா மிரக்கறியையும் வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்ப தேவையான இந்த மிரக்கறிக்கு தேவையான உப்பு வந்து சேர்க்கிறேன். நார்மலாவே நாங்க இறால் கணவாயில வந்து உப்பு சேர்த்திருக்கிறோம். இந்த மிரக்கறிக்கு தேவையான உப்பை வந்து நான் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறேன். இந்த லீக்ஸை வந்து லாஸ்ட்ல சேர்த்தோம்னு சொன்னா தான் அது வந்து ஆகலும் நல்லா வெந்த மாதிரி இல்லாம அவிஞ்ச மாதிரி இல்லாம கொஞ்சம் நரண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சில பேர் வந்து இந்த லீக்ஸை வந்து கடைசியா இறக்கும் போது கூட சேர்ப்பாங்க. அது கூட நல்லா இருக்கும். இப்போ இதோட ஒரு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து இந்த கட்டத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். கட்டத்தூள்ன்றது இந்த செத்தல் மிளகாயில வந்து நாங்க கொஞ்சம் சாதுவா வந்து அரைச்சி எடுக்கிற அந்த கட்டத்தூள், அது வந்து கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து நான் வடிச்சு வச்சிருக்கிற இந்த பாசுமதி ரைஸையும் வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த கனவா இறால், மற்றது வந்து சிக்கன், முட்டை எல்லாத்தையுமே இந்த ரைஸோட வந்து சேர்த்து கிளற போகிறோம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சோயா சாஸ் வந்து சேர்க்க போகிறேன். நார்மலாக இந்த கடைகளில் வந்து சோயா சாஸ் சேர்த்து செய்வாங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த சாஸ் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான சோயா சாஸ் வந்து சேர்ப்போம். நான் வந்து ஒரு 2 மூடி அளவில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆகலும் நிறைய சேர்த்தாலும் வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும், டேஸ்ட் வந்து மாறிடும். நாங்கள் வந்து அளவாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கூடவே டொமாட்டோ சாஸ் வந்து கெச்சப் வந்து சேர்த்துருக்கிறேன். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு கூடவே வந்து மிளகுத்தூளும் சேர்த்துருக்கிறேன். மிளகுத்தூளும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இந்த சூட்டில் வந்து இந்த ரைஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நாங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டு இறக்கினோம்னு சொன்னால் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டிலேயே ரெடி ஆகிடும். இதில் டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு அடிஷனல் திங்ஸுமே சேர்க்காம வீட்டில் வந்து ஹெல்த்தியாக எவ்வளவு கலர்ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.